ஹாய், அனைவருக்கும் வணக்கம். ஓம் சாய்ராம், ஜெய் ஜெய் சாய்ராம், குருவே சரணம், குரு கடாட்சம். இன்றைக்கி எதை பார்க்கலான்னா, முன்னாடி முருகனோட தத்துவம் பார்த்தோம் இல்லைங்களா? இடக்கலை, பிங்களை, சுழுமுனை அப்படின்னு பார்த்தோம். இப்போது ஒரு பண்டிகை நாட்களில், விசேஷமான நாட்களில் பால் குடம் எடுப்பது, அப்போ என்னன்னா அழகு குத்துவது, காவடி எடுப்பது, இதெல்லாம் எதுக்காக பண்ணுறாங்க? அதனோட தத்துவம் என்ன பார்க்கலாங்களா? இப்போ பால் குடம் என்பது, குடம் என்பது உடல், சரிங்களா? பால் என்பது மனம். அப்போது உடலில் இருக்கின்ற மனதானது எப்பயுமே குடத்தில் இருக்கின்ற அந்த பாலை போல நம்மோட உடம்புல இருக்கிற அந்த மனமானது வெள்ளையாக நாம் வச்சுக்கணும். நாம் குடத்தில் உள்ள பால் எப்படி வெள்ளையாக இருக்கின்றதோ அதை போல நம் உடம்பில் இருக்கின்ற நம் மனதை நாம் எப்பொழுதும் வெள்ளையாக வைத்து கொள்ள வேண்டும். இதை சொல்கிறது தான் பால் குடம், அதன் தத்துவம், சரிங்களா? இப்போது அடுத்தது காவடி எடுக்கிறாங்க இல்லைங்களா? எதுக்காக? காவடி எடுக்கும்போது அவங்க பகவானை வேண்டிட்டு எடுத்துட்டாங்கன்னு வைங்களேன், திரும்பவும் அதை நடுவில் இறக்கி வைக்கவே மாட்டாங்க. பகவானை நோக்கி பகவான் சாமியை போய் பார்த்த பாட்டி தான் அதை கீழே இறக்கி வைப்பாங்க இல்லைங்களா? ஏன், எதனால் அப்படி? அதனோட தத்துவம் என்ன பார்க்கலாங்களா? இப்போது நம் வாழ்க்கை பயணத்தில் நாம் போய்கிட்டு இருக்கும்போது எவ்வளோ தடைகள் வந்தாலும் நாம் அடுத்தடுத்துன்னு போய்கிட்டே இருக்கணும். டேக் டீஸாக எடுத்துகிட்டே போய்கிட்டே இருக்கணும் இல்லைங்களா? அதே போல் நாம் வெற்றிக்கான பாதையில் சென்று கொண்டே இருக்கும் பொழுதும் எவ்வளவு தடை வந்தாலும் அதையெல்லாம் கண்டுக்காமல் நெக்ஸ்ட்டு அப்படின்னு போய்கிட்டே இருக்கணும். அதை உணர்த்துவதற்கான தத்துவம் தான் அந்த காவடி தத்துவம், சரிங்களா? அடுத்தது அழகு குத்துவாங்க இல்லைங்களா? அது எதுக்காக? இப்போது அழகு குத்தி இருக்கும்போது எப்படி நாவை கட்டுப்படுத்தி உள்ளடக்கி அமைதியாக வைத்து கொள்கின்றார்களோ, பேசாமல் அமைதியாக வச்சிட்ருக்காங்க இல்லைங்களா? அதே போல் நாம் எல்லா டைம்லேயும் என்ன பண்ணணும்னா, நம்மளோட நாவை உள்ளே அடக்கி அமைதியாக வச்சுக்கணும், சுருட்டி வச்சுக்கணும். தேவைப்படும் போது மட்டும்தான் பேசணும் இல்லைங்களா? தேவைப்படாமல் பேசினாலே போச்சு. அப்போது நம்மளுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ மட்டும்தான் நாம் பேசணும். இல்லைன்னா பேசாமல் இருந்துக்கிட்டால் நல்லது, மௌனமே சிறந்ததுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? அப்போ அழகு குத்தும் போது அவர்களுடைய நாக்கை எப்படி உள்ளடக்கி அமைதியாக பேசாமல் இருக்கின்றார்களோ, அதே போல் மற்ற டைம்லேயும் நீ உன் நாவை அடக்கி அமைதியாக இருக்க கற்றுக்கோ அப்படிங்கிறத உணர்த்துறது தான் இந்த அழகு குத்துறாங்க இல்லைங்களா? அதனோட தத்துவம் அதுதான். எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க பார்த்தீங்களா, ஒவ்வொன்றுக்கும் விளக்கம். அப்போது எல்லா டைம்லேயுமே எப்படி அமைதியாக இருக்கணுமோ அமைதியாக இருக்க கற்றுக்கோ, தேவைப்படும் போது மட்டும் பேசு, அளவாக பேசு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இப்போ சந்தோஷமாக இருக்கும்போது எதுவும் வாக்கு கொடுக்காத, சோகமாக இருக்கும்போது எதுவும் வாக்கு கொடுக்காத, கோபமாக இருக்கும்போதும் நீ வாக்கே கொடுக்காதன்னு சொல்லுவாங்க. ஏன், எதனால்? பேசவே பேசாதன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நாம் பேசணுன்னு வைங்களேன், அந்த டைமில் நம்மளை மீறி வார்த்தைகள் வந்துடும், கட்டுப்படுத்த முடியாது இல்லைங்களா?
ஆகையினால் அந்த டைமில் பேசவே பேசாத அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு அம்மா வந்து ஒருத்தர்கிட்ட போய் கேட்குறாங்க, ஏங்க ஏங்க எங்கள் வீட்டுக்காரருக்கு அடிக்கடி கோவம் வந்துக்கிட்டே இருக்குதுங்க, முடியலைங்க அப்படின்னு போய் ஒரு முனிவர்கிட்ட கேட்குறாங்க. அப்போ அந்த முனிவர் என்ன சொல்கிறாரு, ஒரு கமண்டலத்தில் ஒரு தண்ணி எடுத்து கொடுத்துட்டு, அம்மா உங்கள் வீட்டுக்காரர் பேசும்போதெல்லாம் இதை வாய் நிறைய நீ வாயில் விட்டுக்கோ, 10 நிமிஷம் அமைதியாக அந்த தண்ணி அப்படியே வச்சுக்கிட்டுன்னு சொல்கிறாரு. சரிங்களா? அப்போ அந்த அம்மாவும் சரின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. அவங்க பேசும்போது என்ன பண்ணுது அந்த அம்மா, அவங்க சொன்னாப்புல அந்த தண்ணியை ஊற்றிட்டு 10 நிமிஷம் அப்படியே வாயிலேயே வச்சுக்குது. அப்போ என்னாச்சு, 10 நிமிஷம் கழிஞ்சிட்டா அப்போ என்னாவது கோவமே தணிஞ்சிடுது இல்லைங்களா? இப்போ அந்த 10 நிமிஷம் தான் நம்மளுக்கு வந்து உடனே அந்த கோவத்தை கொடுக்குது. திருப்பி பேசலாம் அப்படின்னு பேச சொல்லணும் இல்லைங்களா? அப்போது அந்த அம்மா அவங்க சொல்லும் போதெல்லாம் அதை ஃபாலோ பண்ணி அந்த தண்ணியை வாய்க்குள்ள விட்டுக்கிட்டாங்க. அப்போ திருப்பி பேசவே இல்லை இல்லைங்களா? அப்போ 10 நிமிஷம் கழித்து அந்த தண்ணியை கீழே துப்பிட்டா அப்போ கோவமே போயிடுது. அப்புறம் போய் திரும்ப அவங்கக்கிட்ட கேட்கவும் அவங்க என்ன சொன்னாங்க, அதுக்கு தாம்மா சொல்கிறது, ஒரு 10 நிமிஷம் வந்து எதாக இருந்தாலும் அதை அந்த விஷயத்தை தள்ளி போடுங்க, உடனே முடிவு எடுக்காதீங்க. கோவத்தில் பேசும்போது என்ன ஆகும்னா நம்மளையே மீறி வார்த்தைகள் வந்துடுது, அதனால் பிரச்சனைகள் ஏற்படுது இல்லைங்களா? ஆகையினால் எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு 10 நிமிஷம் நீங்கள் தள்ளி போட்டுடுங்க. முடிவு எடுக்கணுமா, ஒரு நல்ல முடிவு எடுக்கணுமா, பதில் சொல்லணுமா, உங்களுக்கு குழப்பமாக இருக்கா, இல்லை யாராவது உங்களை சண்டை பிடிக்கிறாங்களா, அப்போ என்ன பண்ணணும், திருப்பி நீங்கள் பேசவே வேணாம். வாயில் தண்ணி இருக்கோ இல்லையோ பேசவே வேண்டாம், மௌனமே சிறந்தது. அந்த அந்த டைமில் மௌனமாக இருக்கிறதே சிறந்ததுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போது அவங்க பேச போய் நாம் பேச போய் அது மேலே மேலே வளர்ந்துக்கிட்டே இருக்கு இல்லைங்களா? ஆகையினால் பேசாமல் அமைதியாக இருந்துக்கிட்டால் நல்லது. இப்போது பேசாமல் அமைதியாக இருக்காங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கு பேச தெரியலேன்னு இல்லை, ஏன் வந்து அந்த விவாதத்தை ஏன் மேலே மேலே அதிகப்படுத்துவானே, வேணாம் அப்படிங்கிறதுக்காக தான் அமைதியாகிடுவாங்களே ஒழிய அவங்களுக்கு பேச தெரியல அதனால் பேசலை அப்படிலாம் கிடையாது இல்லையா? அப்போது எல்லா டைம்லேயும் நாம் என்ன பண்ணணும், நம்மளுக்கு நாம் வாழ்க்கை பயணத்தில் சென்று கொண்டு இருக்கும்போது எவ்வளவு தடைகள் வந்தாலும் காவடி அவங்க எடுக்கும்போது எப்படி போய் அவங்க சாமியை பார்த்துட்டு தான் வைப்பாங்களோ, அதுபோல் வாழ்க்கை பயணத்திலும் சரி வெற்றி பயணத்திலும் சரி நாங்கள் சென்று கொண்டிருக்கும் பொழுது எவ்வளவு தடைகள் வந்தாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் அடுத்தடுத்து நாம் சென்று கொண்டே இருக்க வேண்டும். சரிங்களா? அடுத்தது அந்த பால் குடத்தில் எப்படி சொன்னாங்க பார்த்தீங்களா, உடம்பில் உள்ள மனம்தான் பால். அப்போ அந்த பால் எப்படி இருக்கின்றதோ அதை போல் நாம் வெள்ளையாக நம் மனதை வைத்து கொள்ள வேண்டும் சொன்னாங்களா, அது மெயின் பாயிண்ட். சரிங்களா? அந்த பக்குவத்துக்கு வந்துட்டோன்னு வைங்களேன், நாம் ஜெயிச்சிட்டோன்னு நாமளே நினச்சிக்கலாம். சரிங்களா? அப்போது பால் குடம், அடுத்தது காவடி, அடுத்தது அழகு குத்தும்போது எப்படி நாவை அடக்கி கொள்கிறார்களோ அதே போல் எல்லா டைம்லேயும் நாவை அடக்கமாக வைத்துக்கொள்வது சிறந்தது அப்படிங்கிறத எவ்வளோ அழகாக அதில் உணர்த்திட்டாங்க பார்த்தீங்களா? அப்போ எதுக்காக நாம் வந்து நம்ம எண்ணத்தை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, எண்ணத்தை நாம் கட்டுப்படுத்தும் போது என்ன ஆகும்னா மூச்சு நம் வசப்படும். மன தூய்மை எதுக்கு முக்கியம்னு சொல்கிறாங்கன்னா, அந்த எண்ணத்தை வந்து நாம் கட்டுப்படுத்தும் போது மட்டும்தான், எண்ணத்தை சேஞ்ச் பண்ணும்போது மட்டும்தான் நம்மளோட மூச்சு நம்மளோட வசப்படும். நம்ம மூச்சு வசப்படும் போது மட்டும்தான் நம்மளுடைய செயலை நாம் மாற்றிக்க முடியும். சரிங்களா? நம்மளோட செயலை நாம் மாற்றிக்கும் போது மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கை சேஞ்ச் ஆகும். அப்போது அது எவ்வளோ முக்கியமானது பார்த்தீங்களா?
நம்ம வாழ்க்கையே சேஞ்ச் பண்ணுற அந்த தகுதி வந்து நம்மக்கிட்டேயே கொடுத்துட்டாது இல்லையா? உன்னோட வாழ்க்கையை நீ சேஞ்ச் பண்ணிக்கணும்னா நீ என்ன பண்ணணும், நீ சேஞ்ச் பண்ணிக்கலாம், இது எல்லாம் பண்ணு அப்படின்னு பகவான் சொல்லிட்டாரு. அப்போ அதற்குண்டான முயற்சியில் நாம் தானே எடுக்கணும். சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை நாம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டோமா பார்க்கணும் இல்லைங்களா? பார்க்கணும். அதுக்கு விடுவாங்களான்னா விடவே மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணணும்? யார் என்ன சொன்னாலும் அந்த சமாதி நிலையில் இருக்கும்போது எப்படி இருப்போமோ அது போல் எல்லா விஷயத்திலிருந்தும் நம் மனதை நாம் விலக்கி வைத்து கொண்டு இருக்கும்போது மட்டுமே நாம் எனி டைம் நிம்மதியாக இருக்க முடியும். எல்லா விஷயங்களிலிருந்தும் நம் மனதை நாம் விலக்கி வைத்து கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். எப்பொழுது நம் மனதை நாம் விலக்கி வைத்து கொள்ள முடியும் என்றால், நாம் எனி டைம் எப்பயுமே எதையுமே டேக் இட் ஈஸியாக எடுத்துக்கொண்டு செல்லும்போது மட்டுமே நாம் நம் மனதை விலக்கி வைத்து கொள்ள முடியும். சரிங்களா? அப்போது எது நடந்தாலும் இது பகவான் செயலில் நடக்குது, இதில் ஏதோ இதில் எந்த விஷயமும் இல்லாமல் இது நடக்காது அப்படின்னு நாம் அதை புரிஞ்சுக்கிட்டோன்னு வைங்களேன். அப்போ அது நம் மனதை பாதிக்காது. இன்பமானாலும் சரி, துன்பமானாலும் சரி, ஒரு சண்டையானாலும் சரி, சண்டை இல்லைன்னாலும் சரி, எது நடந்தாலும் இது அவன் செயலில் நடக்குது, ஒரு விஷயத்தோடு தான் அது நடக்குது அப்படின்னு நாம் அதை எப்போ எடுத்துக்குவோமோ அப்போ தான் நம் மனது பாதிக்கப்படாது. சரிங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? எது நடந்தாலும் இது மூலியமாக பகவான் என்ன சொல்கிறார் அதை நாம் கவனிக்கணும், மெயினாக கவனிக்கணும். அப்போது எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு நாம் எடுத்துக்கணும். எப்போ நாம் அந்த எல்லாம் நன்மைக்கேன்னு எடுத்துக்குவோமோ அப்போ மட்டும்தான் நம் மனது பாதிக்கப்படாது. சரிங்களா? மெயினாக மனசை பாதிக்கப்படாமல் பார்த்துக்கணும்னு எதுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறதுன்னா அது ரொம்ப மெயின். மனசு பாதிக்கப்பட்டுடுச்சின்னு வைங்களேன், நம்ம உடம்புல இருக்கிற சக்தியெல்லாம் இழந்தாப்புல ஆகிடுது தானே. அப்போ ஆஸ் யூஸ்வலாக பண்ணுற வேலை கூட பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ண முடியும்? நம்ம ஹாப்பியாக இருக்கும்போது மட்டும்தான் நம்மளுக்கு நம்ம எது செய்யும் போதும் அதை ஊக்கமாக செய்ய முடியும் இல்லைங்களா? அப்போ அதுக்கு தான் சொல்கிறது, எப்பயுமே ஹாப்பியாக வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் ஹாப்பியாக மனதை வச்சுக்கும் போது மட்டும்தான் நீங்கள் எதை பார்த்தாலுமே உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். அப்போ தான் நீங்கள் எது பண்ணும்போதும் உங்களுக்கு நல்ல ஐடியாஸ் கிடைக்கும். ஹாப்பியாக இருக்கும்போது புத்துணர்ச்சி கிடைக்கும். அப்போ தான் நீங்கள் எதை செய்யும்போது நல்லபடியாக செய்ய முடியும். அதனால தான் சொல்கிறாங்க, எனி டைம் மனதை ஹாப்பியாக வச்சுக்கோங்க, எந்த விஷயத்தையும் போட்டு மனசில் அழுத்தாதீங்க அப்படின்னு சொல்கிறது அதுக்காக தான். அப்போது நாம் சந்தோஷமாக இருக்கும்போது மட்டுமே நம் செயல்களை நாம் சிறப்பாக செய்ய முடியும், இல்லை என்றால் முடியாது. யோசிங்களேன், எவ்வளோ அனுபவத்தெல்லாம் தாண்டி வந்திருப்பீங்க தானே, யோசிங்க. முடியுமா? முடியவே முடியாது. அப்போ என்ன பண்ணலாம்? நாம் சென்று கொண்டிருக்கும் பாதையில் எவ்வளவுதான் தடைகள் வந்தாலும் நாம் அதற்கெல்லாம் கலங்காமல் அடுத்தடுத்து என்று சென்று கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுது தான் நாம் வெற்றி பெற முடியும். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணலாம்? எனி டைம் நாங்கள் மனசை ஹாப்பியாக வச்சுக்கலாம், வாழ்க்கையில் ஜெயிச்சு காட்டலாம். விடாமுயற்சி வெற்றி கொடுக்கும், ஏற்று நிச்சயம். பாய். கேட்டதுக்கு நன்றி.